நேத்து தான் அவங்க வந்தாங்க. அதுக்குள்ள கோர்ட்ல ஸ்டே வாங்குற அளவுக்கு லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பா இவங்களுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. ஆ, ஒருவேளை பசுபதியா இருக்குமோ? அதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அவங்க அடிக்கடி யார்கிட்டயோ போய் போன்ல பேசுறத நானே பாத்திருக்கேன். அவங்க இங்க வந்தது, ரெஜிஸ்ட்ரேஷன் நிறுத்த ஸ்டே வாங்கி கொடுத்தது எல்லாமே அந்த பசுபதியோட பிளானா கூட இருக்கலாம்ல. அவங்க வந்து நின்னப்ப கூட பசுபதி அண்ணன்னு முறை வச்சு வேற கூப்பிட்டாங்கல்ல. அந்த நாசமா போறவன் அடங்கவே மாட்டானா? ஆனா ஒண்ணுடி, நான் இதுக்கு மேல விடுறதா இல்ல. என்ன ஆனாலும் சரி, அந்த குடும்பத்தை கொடைக்கானல விட்டு துரத்தாம நான் விடவே மாட்டேன். பசுபதி வந்தாலும் சரி, அவன் அப்பனே வந்தாலும் சரி, நான் விடுறதா இல்ல. நடக்கிறத பேசுமா. அத்த, உங்க கோவம் எனக்கு புரியுது. ஆனா இந்த விஷயத்துல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்க நடத்த விட மாட்டாங்கன்னு நான் நினைச்சேன். அதே மாதிரிதான் நடந்துச்சு. நாம இங்க இருக்க வேணாம் அத்த. இங்க இருந்து கிளம்பிடலாம். என்ன மாப்ள, நீங்களே இப்படி பேசுறீங்க? இந்த வீட்டை விட்டு கொடுத்துட்டு போக சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லல அத்த. இப்போதைக்கு நம்ம இந்த வீட்டை பூட்டிட்டு சென்னைக்கு போவோம். அவங்க என்ன இந்த வீட்டை விற்க முடியாதுன்னு ஸ்டே தானே வாங்கியிருக்காங்க. இந்த வீட்லயே தங்குவோன்னுலாம் சொல்லலையே. அவங்களால அப்படி சொல்லவும் முடியாது. முதல்ல இந்த வீட்டை போட்டுட்டு கிளம்புவோம். அதுக்கப்புறம் வர்ற பிரச்சனையை நாம பார்த்துக்கலாம். அவங்க கோர்ட்டுக்கு போனாங்கல்ல, நாமளும் இதை கோர்ட்லயே வச்சு டீல் பண்ணிக்கலாம். ஆனா ஒன்னாத்த, என்ன ஆனாலும் நம்ம இந்த வீட்டை விட்டுட மாட்டோம். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணலாம். உங்க 2 பேரோட பண பிரச்சனைக்காக தானே இந்த வீட்டை விற்க முடிவு பண்ணோம். இப்ப இந்த வீட்டை விற்க முடியாத சூழ்நிலை. அதுக்காக நீங்க கஷ்டப்பட வேண்டாம். இந்த வீட்டுக்கு காவேரி கொடுக்க வேண்டிய பணத்தை அவளே உங்களுக்கு செட்டில் பண்ணுவா. என்ன பேசுறாரு இவரு? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். என்ன? அதெல்லாம் வேண்டாங்க. நாம இப்ப இங்க இருக்கிற நிலைமையில பணம் தான் ரொம்ப முக்கியமா. முதல்ல இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வருவோம். எங்களுக்கு பணம் வேணும் தான். ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பணம் கேட்கிற அளவுக்கு மோசமான ஆட்கள் நாங்க இல்ல. எங்க வீடு எங்களை விட்டு போயிடக்கூடாது. அது மட்டும் தான் இப்ப எங்களுக்கு. எப்படி மாப்ள, எதுவுமே பண்ணாம எப்படி நாம பூட்டு போட்டுட்டு போறது? அவங்க வெளியவே இருக்காங்களே. அவங்களால வெளியில உட்காந்து நமக்கு மென்டல் டார்ச்சர் மட்டும் தான் கொடுக்க முடியும். அதுக்கு மேலாம் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு நாம ஏன் இடம் கொடுக்கணும்? நாம இங்க இருக்க பிரச்சனை இன்னும் மோசமா தான் ஆகும். முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம், சென்னைக்கு போவோம். அங்க போய் உட்காந்து என்ன பண்ணணும்னு நிதானமா யோசிக்கலாம்.